வணக்கம் geeks, welcome to Tech Voice Tamil by Phone Arena Tamil. எங்க காணோம் ஏன் தெரில அவர் ஏதோ ஒரு சந்தேகத்திற்குரிய ஒரு விஷயங்களை செஞ்சுக்கிட்டு இருக்காருனால தான் அப்பப்போ அவர் லீவ் போடுறாரு. விஷயம் நாளைக்கு கேட்போமா? நாளைக்கு கேட்டே ஆகணும். நீ கூட எஸ்கேப் ஆக போற? ஆமா, நான் சும்மா ஒரு 3 நாள் ட்ரிப்பு போறேன். அதனால இவர் எங்க போறாரு என்ன பண்றாரு அப்படின்னு நமக்கு தெரிய மாட்டேங்குது. நம்ம மிலிட்டரியில திருப்பி கூப்பிட்டு ஏதாவது மிஷன் ஏதாவது இருக்கும் தெரிஞ்சு அந்த மாதிரி ஏதாவது ஒரு சீக்கிரட்டான ஒரு இதுதான் பண்ணிக்கிட்டு இருக்காரு அவரு. அந்த கேட்போம். அவர் ஒத்துக்க மாட்டார் தான். எப்படியாவது உண்மையை வாங்கிடுவோம். கரெக்டு தான். மிலிட்ரியால உண்மையை வாங்குறது கஷ்டம். பார்ப்போம். மிலிட்ரி நீ எப்போ வந்த? ரைட். சரி, இது என்னது? நத்திங் ஃபோன் 3 இல்லை, நத்திங் ஃபோன் 2A தான். என்னையா இது? நத்திங் ஃபோன் 2A பேக் பேனல் லுக்ஸ் லைக் ஃபோட்டோ அப்படின்னு போட்டு அதே மாதிரி தானே இருக்கு பேக் பேனல். ஆமா, ஐபோன்ல மட்டும் பேக் பேனல் எல்லாம் ஒரே மாதிரி இருக்கு. அப்ப மட்டும் நீங்க ஒத்துக்கிறீங்களா? அப்போ நத்திங் ஃபோன் மட்டும் ஏன் ஒத்துக்க மாட்டீங்க? ஐபோன் இன்ஸ்பயர்ட்னால நீங்க எதுவுமே இது ஐபோன். ஆமா, ஐபோன் இன்ஸ்பயர்டு. ஆனா இந்த ஸ்ட்ரக்சர் பார்த்தா பிக்சல் மாதிரி. 2A 3A புரியுதா? தேவையே இல்லைங்கிறேன். எதுக்கு இப்படி நியூஸ்ல இருக்கு? நாங்கள் ஃபோன்லாம் லான்ச் பண்ண மாட்டோம், பொறுமையாக தான் லான்ச் பண்ணுவோம், அவசரம்லாம் இல்லை, ஆண்ட்ராய்டு அப்டேட்ஸ் மாதிரி அவசரப்பட்டு ஆண்ட்ராய்டு அப்டேட்ஸ் கொடுக்க மாட்டோம் அப்படிலாம் சொல்லிட்டு ஃபோன் 2A 2C அப்புறமா 2C அப்புறமா CMF பை நத்திங்கு ஃபோனு அப்படிலாம் இதை லான்ச் பண்ண வருங்க. எல்லாம் முதல்ல உள்ள நுழையும் போது இல்லை நாங்கள் தப்பெல்லாம் பண்ண மாட்டோம், நாங்கள் ரொம்ப நேர்மை, வருஷத்துக்கு ஒரு ஃபோன் தான், பொறுமையா லான்ச் பண்ணுவோம். அப்படி லான்ச் பண்ணி தான் ஒன்றும் ஓடாம இருக்கு பிசினஸ். அதனாலதான் இந்த பிக்சல் கான்செப்டை அப்படியே இப்படி ஆரம்பிக்கணும். அப்புறம் ரியல்மி ரெட்மி மாதிரி வருஷத்துக்கு ஆட்டு புழுக்க மாதிரி 4 போட வேண்டியது. மாசத்துக்கு 4 போடு. CMF பை நத்திங், CMF நத்திங் 2A, CMF நத்திங் 2C DE. பார்ப்போம். இது இப்போதைக்கு லீக்ஸு அப்படின்ற இதில் தான் இருக்குது. ஸோ அது எந்த அளவுக்கு உண்மை அப்படின்னு தெரில. இப்போ சப்போஸ் 2A வந்தாலும் 7 + Gen 2 அதில் தான் வரும் அப்படின்ற மாதிரி பேசிக்கிறாங்க. 7 + Gen 2 Gen 2னா பரவாயில்ல, Gen 3 வேணாம். அதான் Gen 2 அந்த மாதிரி தான். அதுதானே இப்போ ரீசெண்டாக ரிலீஸ் ஆச்சு. Gen 3 தான் ரிலீஸ் ஆச்சு. அது Gen 1ஓட சக்ஸஸரு. ஓகே, அப்போனா எனக்கு தெரிஞ்சு Gen 2ல் தான் இருக்கும். ஏன்னா கால்பே யோசிக்கிறத பார்த்தா Gen 2ல் தான் கொண்டு வருவான். அப்படி வந்தா அப்போ சக்ஸஸர் கிடையாது. நத்திங் 1ஓட சக்ஸஸர். இது 1ஓட சக்ஸஸர் 770Gயோட சக்ஸஸர். ஆமாம், அப்படி வேணால் நம்ம பார்க்கலாமே தவிர இது 2ஓட சக்ஸஸர் கிடையாது. 2ஓட லைட் வெர்ஷன். இது கிளம்பி போகிறாங்க மக்கள்லாம். ஆல்ரெடி 1க்கும் 2க்கும் அந்த அளவுக்கு ஒன்றும் இல்லை, எதுக்கு ப்ரைஸ் ஏற்றிருக்கீங்க அப்படின்னு சொல்லி இந்த அடி போடுறதே எதுக்கு? நத்திங் ஃபோன் 3 இன்னும் ஏறப்போகுது. நத்திங் ஃபோன் 1க்கும் 2க்கும் நடுவில் ப்ரைஸிங் இருக்கும். இது 2ஓட ப்ரைஸிங் வேணா பட்ஜெட் ஃபோன் வாங்கிக்கோங்க, நீங்கள் இன்னும் அல்ட்ரா ப்ரீமியம் நாங்கள் போகிறோம் அவ்வளோதான். அது நத்திங் ஃபோன் 3. இது 45,000 ரூபாய்க்கு லான்ச் பண்ணுவாங்க. 45,000 அது அப்படியே 52 தாண்டிடும். அவ்வளோதான். 1+11 அந்த ரேஞ்சுக்கு வந்துடும் எங்கள் ஃபோன். 8GB கிடையாதுங்க, ஸ்டார்டிங்கே 12GB தான். ஸ்டார்டிங் 12GB கொடுக்குறோம்ல, காசு கொடுங்க. 256GB வேற லெவலாக இருக்க போகுது. ஃபர்ஸ்ட் நியூஸ் இதுதான். செகண்ட் நியூஸ் என்னது? செகண்ட் நியூஸ் ரெட்மி 13C பட்ஜெட் ஃபோன். இதாங்க ட்ரூ பட்ஜெட் ஃபோனு. 10,000 ரூபாய்க்குள்ளே லான்ச் பண்ண போகிறாங்க. G85 கிடையாதான், G99 வச்சு இந்தியாவுக்காக ஸ்பெஷலாக லான்ச் பண்ண போகிறாங்க ரெட்மி. ஸோ இதில் G85 எல்லாரும் கழுவி ஊற்றுனாங்க. போக்கோலையும் இதாக இருந்துச்சு, இதோட இன்டர்நேஷ்னல் வெர்ஷன்லையும் இதாக இருந்துச்சு. 13Cயோட குளோபல் வெர்ஷன்லையும் G85 தான் இருந்துச்சு. ஸோ தெரிஞ்சுட்டாங்க போட்டிருக்கு. இந்தியன் மார்க்கெட்டுக்கு G99 தான் போடுவாங்க. மற்ற ஸ்பெக்ஸ்லாம் அதே மாதிரி தான் இருக்கும். ஆனால் ப்ராசஸர் மட்டும் G99 போடுவாங்க, G85லாம் இருக்காது அப்படின்ட்டு ஒரு ரூமர் போயிட்டுருக்கு. நல்லது தான். 4G ஃபோன் நிறைய பேர் கேட்குறாங்க. இன்னும் 10,000 ரூபாய்க்கு 4G ஃபோனே போதும் அப்படின்னு நிறைய பேர் சொல்கிறாங்க. ஸோ அந்த மாதிரி ஆளுங்களுக்கு 110,000க்கு மோஸ்ட்லி இது 8,000 9,000 அவ்வளோதான் இருக்கும். சூப்பரு. அந்த மாதிரி ஆளுங்களுக்கு இது டுவல் கேமரா தான், 50 MP. அதுக்கப்புறம் ஒரு தண்டை கேமரா ஒன்று இருக்கும், அல்ட்ரா வைட் கிடையாது. ஸோ 6.74 inch HD+ ஸ்க்ரீனு, 90 Hz ரிஃப்ரெஷ் ரேட்டு, 8 MP ஃப்ரண்ட் கேமரா. ஆனால் ஆண்ட்ராய்ட் 13 தான் ரன் ஆகுது. ஸோ ஆண்ட்ராய்ட் 14 எப்போ வருமா
அதெல்லாம் வந்து சொல்லவே மாட்டாங்க, லான்ச்சும் போதும் சொல்ல மாட்டாங்க. கரெக்ட். ஸோ 18 வாட் ஃபாஸ்ட் சார்ஜிங் இருக்குது. ஆனால் பாக்ஸில் வந்து 10 வாட் சார்ஜர் தான் குளோபல் கொடுக்குறாங்க. மோஸ்ட்லி இந்தியாவுக்கும் அந்த மாதிரி தான் இருக்கும். 18 வாட் டைப் சி சார்ஜிங் இருக்கும், ஆனால் 18 வாட் வரைக்கும் சப்போர்ட் இருக்கும். பாக்ஸில் வந்து 10 வாட் சார்ஜர் கிடைக்கும். சூப்பர். சார்ஜர் சாம்சங் மாதிரி சார்ஜர்லாம் தூக்க மாட்டாங்க, பாக்ஸில் சார்ஜர் இருக்கு. பரவாயில்ல. அடுத்தது ரெட்மி K70 வந்துட்டாங்களா? K70 ப்ரோ இருக்குல்ல, அதே மாதிரி 4000 நிட்ஸ் பிரைட்னஸ் இருக்கிற அடுத்த ஸ்க்ரீனு நாங்கள் நிலாவுக்கே டார்ச் அடிப்போம். அப்படி புறாவுக்கு பெல் அடிச்ச மாதிரி நிலாவுக்கு டார்ச் அடிப்போம். இங்கேருந்து பார்த்தா நிலாலேருந்து கூட எங்கள் ஸ்க்ரீன் தெரியும். அதே தான். ஹலோ சார், இங்கே இருக்க சார். ஃப்ளாஷ் லைட்டை அந்த ஸ்க்ரீனை வந்து இதாக யூஸ் பண்ணுற மாதிரி நம்ம செல்ஃபி. அப்போ செல்ஃபியில் வேறு லெவலில் இருக்குமே. செல்ஃபி வந்து இந்த லைட்டை வச்சு அடிக்கிற மாதிரி. ஆனால் இதில் என்ன சோகமான விஷயம்னா தண்ட கேமரா இருக்குது. இது 2 மெகா பிக்சலா? ஏதோ ஒரு மெகா பிக்சல் இருக்குது. ஏன்னா இதில் 2x ஆப்டிகல் ஜூம் போடவே இல்லை. ஸோ மோஸ்ட்லி ஒரு 50 MP அவங்களோட கஸ்டம் சென்சார் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் ஒரு அல்ட்ரா வைடு, அதுக்கப்புறம் ஏதோ ஒரு தண்ட கேமரா. என்ன தண்ட கேமரான்னு தெரியல. நாளைக்கு ஸ்னாப்டிராகன் 8 Gen 2 அது. ஸோ இந்த வாட்டி வந்து இதுக்கு முன்னாடி 8+ Gen 1 இருந்துச்சு இந்த மிட் ரேஞ்சில் K60ல். இப்போ வந்து 8 Gen 2க்கு வந்து மூவ் ஆகிட்டாங்க. அதான் கொஞ்சம் கொஞ்சமாக K70E வந்து 8300 அந்த அல்ட்ரா அந்த புது ப்ராசர் இருக்கு. ஸோ இதுக்கு வந்து மிட் ரேஞ்சுக்கு 8 Gen 2க்கு போயிட்டாங்க. ஃப்ளாக்ஷிப் வந்து 8 Gen 3. ஸோ K70 இதெல்லாம் இந்தியாவுக்கு வந்தால் நல்லாயிருக்கும். எங்கே லான்ச் பண்ணுறாங்க வராது. ஏதாவது ஃபோன் வரும் போக்கோ அப்படின்னு வரும், அதான் மிட் ரேஞ்சாக வந்துடும் அப்படின்னு தெரில. ஆனால் இது காசு கண்டிப்பாக சைனாவில் கம்மியாக இருக்கும். சைனாவில் எல்லாமே தான் கம்மியாக இருக்குது, குளோபலில் தெரில. ஆனால் இவர் சொல்லியிருக்காரு, நாங்கள் வந்து மிட் ரேஞ்சே வந்து டாப் அண்ட் ஸ்பெக்ஸ் கொடுக்குறோம். ஸோ 2K இந்த யாருமே வந்து இந்த பட்ஜெட்டில் வந்து 2K 4000 நிட்ஸ் வந்து இந்த பட்ஜெட்டில் கொடுக்க மாட்டாங்க. மோஸ்ட்லி அந்த ரேஞ்சில் தான் இருக்கும். 35,000 அவ்வளோதான். 35,000 4000 நிட்ஸ் எல்லாம் இப்போ யாருக்கு வச்சன் தேவை? சும்மா யூனிக்கா யாருக்குமே இல்லை. பாருங்க, இப்போ எல்லா ஃபோனும் ஒரே மாதிரி இருக்கு, ஃபீச்சர்ஸ்லாம் ஒரே. யாருக்குமே இல்லை அப்படின்னா 3.5 ஆடியோ ஜாக் கூட தான் யாருக்கிட்டையும் இல்லை. அதை போட வேண்டியதானே யூனிக்கா. தெரியல இது வருமா இதில் இல்லைன்னு நினைக்கிறேன்ல. இதில் ஃபோட்டோவில் காட்டல. இல்லை மோஸ்ட்லி இருந்தால் போட்டிருப்பாங்கண்ணே. இல்லை. ஸோ இதில் ஆனால் IR பிளாஸ்டர் இருக்கும். அதுக்கப்புறம் மெட்டல், இதுலேயும் மெட்டல் ஃப்ரேம் தான் இருக்கும். ஸோ K70 Pro ரெண்டுத்துலையுமே வந்து மெட்டல் ஃப்ரேமு, IR பிளாஸ்டரு, அது தவிர டாப் அண்ட் ஸ்பெக்ஸு. சூப்பர். அன்டூடில் வந்து 10 லட்சம் 17 லட்சம் 1.7 மில்லியன் 8 Gen 2 அப்படின்னு போட்டிருக்கு. Android 14 ஹைப்பர் OS அதெல்லாம் வந்து இதில் ரன் ஆகும். சூப்பர். அடுத்தது iQOO Neo 9 பற்றி லீக்ஸ் வந்துருச்சு. இப்போ தான் வந்து iQOO 12 இந்தியா லான்ச் ஆகும் அப்படின்னு பார்த்தா இப்போ வந்து Neo 9. ஸோ இவனும் 8 Gen 2 தான் போயிருக்கான். ஆனால் 1.5K AMOLED ஸ்க்ரீன் போகிறான். ஸோ இது வந்து 2K கிடையாது. இதுக்கு டேரெக்டாக தான் K70 காம்படிஷனாக தான் வரப்போகுது. சூப்பர். ஸோ இதுலேயும் கேமரா வந்து டாப் எண்டில் தான் இருக்கும். ஸோ IMX 920 வந்து யூஸ் பண்ண போகிறாங்க அப்படின்னு போட்டிருக்கு. ஸோ Vivo X100 இருக்குல்ல, அதில் இன்ட்ரடியூஸ் பண்ணது தான். ஸோ இப்போ வந்து Vivo X100ல இருக்கிறது அப்படியே IMX 920க்கு வந்து கொண்டு வராங்க. ஸோ என்ன சிப் இருக்கும் அப்படின்னு தெரில. மோஸ்ட்லி V2 சிப் தான் இருக்கும். ஏன்னா V3 வந்து X100 Proக்கு தான் வந்து எக்ஸ்க்ளூசிவாக இருக்குது. ஸோ இதில் வந்து V2 X90 போட்டது V2. ஆமாம். இவனுங்களோட என்னதான் இவனுங்க சென்சார் அப்படி வச்சாலும் இவங்களோட ப்ராசஸிங் படுமட்டமாக இருக்கே வாட்சன். எது இவங்களோட கேமரா ப்ராசஸிங்லாம் ஓகே, ஓரளவுக்கு டீசெண்டாக இருக்கு. அதுதான் பிக்சல் அளவுக்கு விற்கிற ப்ரைஸ் எவ்வளோ? 90,000 80,000 விற்கிறானுங்க. அந்த அளவுக்குலாம் சுத்தமாக இல்லை. ஏதோ ரியல்மியில் எடுக்கிற மாதிரி தான் இருக்கு. ஆமாம், ஓப்போ இதில் பரவாயில்ல. ஓப்போ எவ்வளோ பரவாயில்ல, இது ரொம்ப மட்டமாக இருக்குது. ஆனால் ஓப்போ டாப் எண்டே லான்ச் பண்ண மாட்டேங்கிறாங்களே இந்தியாவில். ஃபைண்ட் சீரிஸ் எதுவுமே இல்லை இந்தியாவில். ரெனோ சீரிஸு அது ஒரு கன்றாவி. அதுதான் புஷ் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ அடுத்தது ரெனோ வருதுல்ல, அதையும் திருப்பி இந்தியாவில் புஷ் பண்ணுவானுங்க. ஹை எண்டே வந்து கேட்டால் ஹை எண்டுக்கு மார்க்கெட் இல்லை, யாரும் வாங்க முடியும். அப்போ விவோலாம் லான்ச் பண்ணுறாங்களே தைரியமா? அப்போ வாங்குறாங்களா விவோ ஃபோன்ஸு? அவன் சும்மா ஏதோ டேக்ஸை காமிக்கணும் அப்படின்னு பண்ணிக்கிட்டு இருக்கான் போல் லாஸில். ஆனால் இந்த பேக் டிசைனு கிட்டத்தட்ட அந்த இது மாதிரி தான் இருக்குது. விவோ மாதிரி கொண்டு வராங்க இப்போ iQOO. டியூவல் ரிங் டிசைனு இந்த மாதிரி. விவோ V29 ஏதோ பார்த்த மாதிரி தானே, இந்த மாதிரி தான் இருக்குது. தெரில, இது ஃபைனல் ரெண்டரை எதுவும் வரல. ஸோ பார்ப்போம். லீக் படி வந்து 6.78 இன்ச் 1.5K ஸ்க்ரீன் இருக்குது. ஸோ பேக்கும் நல்லா இம்ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. டெக்ஸ்சர்லாம் வந்து வேறு லெவலில் இருக்குது. கிளாஸ் பேக் தான் இருக்கும். ஸோ இந்த மிட் ரேஞ்சிலே வந்து ப்ரீமியம் இதுவாக இருக்கும், குவாலிட்டியாக இருக்கும் அப்படின்னு போட்டுருக்கு. சூப்பர்.
அடுத்தது எல்ஜி சிஎஸ். இன்னும் சிஎஸ்க்கு 2 மாதம் இருக்குது, ஜனவரி தான், அதுக்குள்ளே ஆரம்பிச்சிட்டாங்க. லைஃப் இஸ் குட், ரீஇன்வென்ட் யுவர் ஃபியூச்சர். ஹோம் ப்ராடக்ட்ஸ் தான். சிஎஸ்ல வந்து அந்த ஹோம் ஆட்டோமேஷன் இப்போ தான் ஒரு 2-3 வருஷமாக அப்படி தான் பண்ணுறாங்க. ஹோம் ஆட்டோமேஷனுக்கு என்னெல்லாம் தேவை, நாங்கள் வந்து ஃபோன் இதுலேருந்தே ஆப் வச்சே வந்து இப்போ ஏசி இருக்குது, எல்லாம் ஏஐயில் கனெக்ட் பண்ணிட்டு ஏஐக்கு, ஃப்ரிட்ஜுக்கு, வாஷிங் மிஷினுக்கு எல்லாத்துக்கும் நாங்கள் வந்து ஏஐக்கு வந்து கொடுத்துட்டோம். நீங்கள் ஈஸியாக வந்து ஏஐயில் வந்து சிங்க் பண்ணிக்கலாம், இது பண்ணிக்கலாம். அதோட அட்வான்ஸ்டாக வந்து போகிறோம். ஃபியூச்சரில் ChatGPT இன்டெகிரேஷன்லாம் வந்துடும் போல் இருக்குது எல்லாம். இதில் எல்லாத்துக்கும் ஃப்ரிட்ஜுக்கெலாம் ChatGPT வச்சு நம்ம என்ன பண்ண போகிறோம்? ஃப்ரிட்ஜில் வந்து அதுவே கால்குலேட் பண்ணி சொல்லுமா இருக்கும், இந்த ஃபுட்டில் இந்த இதெல்லாம் இருக்குது, நீங்கள் வச்சுக்கிற ஃப்ரிட்ஜுக்குள்ளே வந்து இதெல்லாம் இருக்குது, அதெல்லாம் இருக்குது, நாங்கள் உள்ள கேமரா வச்சுருக்கோம். ஓஹோ, எங்கேயுமே இப்போ ப்ரைவசி இல்லை இப்போ. ஸோ அவங்களோட இது வந்து ஃபியூச்சர் விஷன் 2030, அதுதான் வந்து அவங்களோட தீமு. ஸோ ஃப்யூச்சரில் எப்படிலாம் வந்து ஏஐ யூஸ் பண்ணி லிவிங் ஸ்பேசஸை வந்து என்ஹான்ஸ் பண்ணுறது, ஸோ அதெல்லாம் வந்து சொல்ல போகிறோம் அப்படின்னு. தொக்கா ஹேக் பண்ணி அவங்கள முடிச்சு விட்ருவாங்க, அவ்வளோதான். ஸோ அங்கே வந்து ஷோகேஸ் பண்ணுவாங்க, எக்ஸிபிட்ஸ் இருக்கும், ஹோமு, கமர்ஷியல், மொபிலிட்டி எல்லாத்த பற்றியும் வந்து இதெல்லாம் காட்டுவாங்கன்னு போட்டிருக்கு. ஸோ இது வந்து ஜனவரி 8ஆம் தேதி வந்து ஷெட்யூல் பண்ணியிருக்காங்க சிஎஸ் இவெண்ட்டு. மொபைல் தான் நாசமாக போச்சு, இதாவது என்ன இருக்குன்னு பார்ப்போம். டிவி கண்டிப்பாக டிவியில் வேறு லெவல் அடுத்த ஜென்ரேஷன் பண்ணுவானுங்க. டிவி ஸ்க்ரீனும் பண்ணியிருப்பானுங்க. டிவி, அதுக்கப்புறம் வீட்டில் அந்த இதுக்கு குக்கிங் அதெல்லாம் அந்த இதெல்லாம் இருக்கு, ஃப்ரிட்ஜு, வாஷிங் மிஷினு, ஏசி, வேக்யூம் கிளீனர், நம்ம அந்த மாதிரி பண்ணலாம். ஸ்மார்ட் இது இருக்கு. அதுக்கப்புறம் கண்ட்ராவியா அந்த இதை புஷ் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன், அந்த தனியாக ஓப்பன் பண்ணுற மாதிரி ஸ்க்ரீன்லாம் நான் சொல்ல வந்தேன். கண்ட்ராவியா எதெல்லாம் தேவையில்லையோ அதெல்லாம். அப்புறம் ரோபோட் வந்து நடந்து வந்து இது பண்ணுது, இது கொடுக்குது, தண்ணி கொடுக்குறது, காஃபி கொடுக்குறது ரோபோட்டு, இந்த மாதிரி ஏதாவது பண்ணுவாங்க. சும்மா பேருக்கு பண்ணி வச்சுப்பாங்க, அவ்வளோதான். அடுத்தது கூகுள் டிரைவ்ஸில் வந்து டெஸ்க்டாப் ஆப் வச்சுருந்தீங்கன்னா நிறையா ஃபைல்ஸ் வந்து காணாமல் போயிடுச்சான் நிறைய பேருக்கு. திடீர்னு காணாமல் போயிடுச்சு. கிரியேட்டட் ஃபைல்ஸ் அப்லோடர் கிரியேட்டட் ஆஃப்டர் May 2023 வந்து விசிபிளே இல்லை, எங்களுக்கு மறைஞ்சு போச்சு அப்படின்னு நிறைய பேர் கம்ப்ளைண்ட் பண்ணிட்டாங்க. ஸோ இப்போ தான் வந்து அதை இன்வெஸ்டிகேட் நிறைய பேர் கம்ப்ளைண்ட் பண்ண உடனே கூகுள் அஃபிஷியலாக ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காங்க. என்னென்னு, ஸோ இது வந்து நாங்கள் இன்வெஸ்டிகேட் பண்ணியிருக்கோம் எப்படி காணாமல் போச்சு அப்படின்ட்டு. வேறு எதுவும் ஆல்ட்ரே பண்ணாதீங்க, எதுவும் சேஞ்ச் பண்ணாதீங்க, எதுவும் பண்ணாதீங்க, அந்த ஃபோல்டர் அப்படியே வச்சுருங்க. ஸோ நாங்கள் எப்படியா ரீஸ்டோர் ஆச்சுன்னா உங்கள் இதுக்கு ஆட்டோமேட்டிக்காக ரீஸ்டோர் ஆகிடும். எதுவும் ஆல்ட்ரு பண்ணாதீங்க, பயந்து போய் அன்இன்ஸ்டால்லாம் பண்ணாதீங்க, அக்கௌண்ட்லாம் ரிமூவ் பண்ணாதீங்க அப்படின்னு நாங்கள் சொல்லி. அவனே இப்படி சொல்கிறத பார்த்தா நமக்கே பயமாக தான் இருக்குது. யார் டெஸ்க்டாப் ஆப் யூஸ் பண்ணுறாங்க ரொம்ப கம்மி பேர் தான், நிறைய பேர் யூஸ் பண்ண மாட்டாங்க. ஆனால் சில பேர் வந்து எனக்கு சிங்க் ஆகணும், அவங்களுக்கு தான் வந்து இந்த டெஸ்க்டாப் ஆப்பு. நான் ஃபைல்ஸ் க்ரியேட் பண்ணி அப்படியே டெஸ்க்டாப்போட நிறையா டெஸ்க்டாப் வச்சு எல்லா ஃபைல்ஸும் வந்து ட்ராப் பாக்ஸ் மாதிரி சிங்க் ஆகணும், அந்த மாதிரி வச்சுருக்கவங்க தான் வந்து இதை யூஸ் பண்ணுவாங்க. ஸோ இது வந்து வெர்ஷன் 84லேருந்து 84.0.4.0. ஸோ இந்த வெர்ஷனில் தான் இந்த இஷ்யூ இருக்கான். ஸோ அவங்க அதான் ரெக்கமெண்ட் பண்ணுறாங்க. கூடிய சீக்கிரம் வந்தாங்க, இது வரைக்கும் ஃபிக்ஸ் எதுவும் வரல. ஃபிக்ஸ் கண்டுபிடிச்சா நாங்கள் அஃபிஷியலாகவே நாங்கள் அனௌன்ஸ் கண்டுபிடிச்சா நாங்கள் சொல்கிறோம், அது வரையும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க அப்படின்றாங்க. ஆனால் பர்சனல் ஃபைல்ஸ்லாம் இப்போ போட்டு எங்கள் எல்லாத்தையும் தூக்கிட்டு இங்கே மட்டும்தான் இருக்குது, மற்ற எல்லாத்தையும் டெலிட் பண்ணிட்டேன் அப்படின்னா அவ்வளோதான். இதான் நான் ஃபோட்டோஸ், பர்சனல் ஃபோட்டோஸ்லாம் வச்சுருக்கேன், ஃபேமிலி ஃபோட்டோஸு, இது வந்து சிங்க் ஆகிடுச்சு. இப்போ திடீர்னு காணும் ஃபோட்டோஸ்லாம், அப்போ திருப்பியும் போக முடியுமா? நான் டூர் போனேன், ஜூன் மாதம் போனேன், எல்லா ஃபோட்டோஸும் சிங்க் பண்ணி வச்சுருக்கேன், ஹார்ட் டிஸ்க் காணல. ஆல்வேஸ் ஃபிசிக்கல் ஹார்ட் டிஸ்க் தெரியல, ஹார்ட் டிஸ்க்கும் கிராஷ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அது ரொம்ப இது கம்மி ஆட்சன். ஆனால் எஸ்எஸ்டி தான் இப்போ நிறைய பேர், ஹார்ட் டிஸ்காவது பரவாயில்ல, இப்போ எஸ்எஸ்டி தான் பயங்கரமாக கிராஷிங் வந்து ரிப்போர்ட் பண்ணுறாங்க. அப்படியா? நல்ல வேலை, அதெல்லாம் ஒன்றும் வாங்கி தொலைக்கல. எக்ஸ்டர்னல் ஹார்ட் டிஸ்க்கு நம்ப முடியல. லாங்காக நிறைய ரொம்ப காலம் யூஸ் பண்ணிட்டா அது வேற காலி ஆகிடும் அப்படின்ட்டு இது பண்ணுறாங்க. ரெக்கவரி ரேட்டும் வந்து ஹார்ட் டிஸ்கை விட எஸ்எஸ்டி அந்த அளவுக்கு சான்ஸு கம்மியாக தான் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. தெரில. அடுத்தது இந்தியன் ஸ்மார்ட் ஃபோன் மார்க்கெட் மேனுஃபேக்சரிங்க்கு எவ்வளோ 35 லட்சமா 3,80,000 கோடி. 3,50,000 கோடி வந்து இந்தியன் ஸ்மார்ட் ஃபோன் மார்க்கெட்டுக்கு வந்து மேட் இன் இந்தியா அந்த இதுதான் வந்து நிறைய போயிருக்கு அப்படின்ட்டு அஸ்வினி வைஷ்ணவ் மினிஸ்டர் ஆஃப் கம்யூனிகேஷன்ஸ் அவர் வந்து சொல்லியிருக்காரு.
ஸோ மொபைல் இண்டஸ்ட்ரி வந்து 20 fold வந்து growth வந்து ஆயிருக்கு லாஸ்ட் 9 இயர்ஸில். போடு. ஸோ 2014 வந்து 78% வந்து மொபைல் இம்போர்ட்ஸில் வந்து டிபெண்ட் பண்ணாங்க. ஆனால் 2023 வந்து 99.2% வந்து எல்லாமே வந்து மேட் இன் இந்தியா. ஸோ அசம்பிளிலாம் வந்து இங்கே மோஸ்ட்லி 99.2% வந்து இந்தியாவில் தான் வந்து மேக் பண்ணுறாங்க, சூப்பர், அசம்பிளி பண்ணுறாங்க அப்படின்னு போட்டிருக்காங்க. ஆனால் சில இதெல்லாம் ஆப்பிளோட ஹையன் ப்ராடக்ட்ஸ் அதெல்லாம் வந்து இன்னும் இதில் தான் இது பண்ணிட்டு இருக்காங்க, இம்போர்ட் தான் பண்ணிட்டு இருக்காங்க. அதுவும் கூடிய சீக்கிரம் அதுக்கு தான் பேசிக்கிட்டு இருக்காங்க. எல்லாமே வந்து இந்தியாவிலே பண்ணுற மாதிரி அசம்பிளி எல்லாமே பண்ணுற மாதிரி வந்து பேசிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு. மேசிவ் மேசிவ். ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக இதுவாயிருக்கு. போய் 2014 தானே ஷாமி வந்தாங்க இங்கே. ஆமாம் ஆமாம், அப்போல இருந்தால் ஏறி வருஷம் ஆயிருக்கு. கரெக்டு. கொஞ்சம் கொஞ்சமாக தான் ஒருத்தர் ஆரம்பிச்சிட்டா போதும், எல்லாருமே வந்து இவங்களுக்கு வந்து மேட் இன் இந்தியாவில் பண்ணுறதுனால தான் இவங்களால கம்மி காசு விற்க முடியுது, ஸோ இவங்களுக்கு வந்து டியூட்டி இல்லை, ஸோ இவங்க நிறைய மேனுஃபேக்சர் பண்ண. இந்த மாதிரிலாம் யோசிச்சிருக்கணும்னா ஃபர்ஸ்ட் ஒருத்தர் யோசிச்சிருக்கணும். யார் அவன்? யாரு? மைக்ரோமேக்ஸ்லாம் அப்போலேருந்தே பண்ணிட்டு இருக்காங்க தான். அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா டிசைன்லாம் எதுவும் ஓனாக பண்ணாமல் மற்ற கண்ட்ரிலேருந்து அப்படியே டிசைனை கொண்டு வந்து இங்கே விற்றுருந்தாங்க. அவங்களுக்கு டெக்னிக் ஏதோ தெரில, அதான் சொதப்பிட்டாங்க. இவங்கள மாதிரி கொஞ்சம் சூதனமாக இருந்திருக்கணும். அந்த டெக்னிக் என்ன பண்ணால் ஹிட் ஆகும், என்ன பண்ணால் இதுவாகும் அப்படின்னு சோம்பேறித்தனம். அதனால தான். ஸோ அதான் பிஎல்ஐ ஸ்கீம்லாம் வந்து நிறைய இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க. அதனாலேயும் வந்து இந்தியாவில் ப்ரொடக்ஷன் பண்ணால் இது கூடிய சீக்கிரம் லேப்டாப்ஸ்க்கும் இது மாதிரி ஆகும். ஆனால் டைம் எடுக்கும். ஆனால் ஃப்யூச்சரில் வந்து லேப்டாப்ஸு இதெல்லாம் வந்து மற்ற எலக்ட்ரானிக்ஸ் மோஸ்ட்லி நிறைய எலக்ட்ரானிக்ஸ் வந்து இந்தியாவில் இது பண்ண சான்ஸ் இருக்குது. ஸோ இப்போ டாட்டா வேறு ஐஃபோன் அசம்பிளியில் வந்து இருக்காங்க. ஸோ அதனாலையும் நிறைய இந்தியன் ப்ராடக்ட்ஸ் வந்து பண்ணுறதுக்கு சான்ஸ் இருக்குது. ஃபைனல் நியூஸ், ஃபாக்ஸ்கான் 1.6 பில்லியன் இந்தியாவில் வந்து இன்வெஸ்ட் பண்ணுறாங்க. ஸோ ஜாலி. இது மூலியமா எவ்வளோ வேலை வாய்ப்பு கிடைக்குது அதெல்லாம் தான் சொன்னாங்களா? மென்ஷன் பண்ணல. இப்போ வந்து ஆல்ரெடி நிறையா வந்து இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ 2015 வந்து இப்போ பெங்களூரில் தான் அந்த அசம்பிளி பண்ணியிருக்கு. $3 பில்லியன் நியூ தைவான் டாலரு. ஸோ இப்போ ப்ரொடக்ஷன் எக்யூப்மெண்ட்ஸ்லாம் நிறைய வச்சுருக்காங்களாம். ஸோ 33.27 மில்லியனுக்கு வந்து ப்ரொடக்ஷன் எக்யூப்மெண்ட்லாம் வச்சுருக்காங்க. ஸோ இப்போ வந்து ஐஃபோன் 15 சீரிஸ் வந்து இதுலேருந்தே பண்ணுறாங்க. ஸோ ஃப்யூச்சரில் வந்து ஸ்டார்டிங்லேருந்தே வந்து ஆல்ரெடி சொல்லியிருந்தாங்கல்ல, நாங்கள் வந்து ஃபஸ்ட்டு இந்தியாவில் தான் மேனுஃபேக்சரிங் பண்ணுவோம். ஸோ சைனாவுக்கு முன்னாடியே வந்து இந்தியாவில் பண்ணி எக்ஸ்போர்ட்லாம் ஃப்யூச்சரில் பண்ணுறதுக்கு சான்ஸ் இருக்குது அப்படின்னு போட்டிருக்காங்கல்ல. ஸோ இப்போ புதுசாக வந்து பெங்களூரில் தேவனஹள்ளியில் 2024 ஏப்ரலில் வந்து புது ஐஃபோன் அசம்பிளி பிளான்ட் வந்து கன்ஸ்ட்ரக்ட் பண்ண போகிறாங்களாம். சூப்பரு. ஸோ அதான் போட்டிருக்கு, கான்ட்ரிபியூட்டிங் 12 to 14% வந்து ஐஃபோன் ப்ரொடக்ஷனுக்கு 2023 இது வந்து 20 to 25% இன்க்ரீஸ் அதுக்கு சான்ஸ் இருக்குது. ஸோ ஓவரால் ஐஃபோன் ப்ரொடக்ஷனில் வந்து இந்தியாவிலேருந்து 20%னா பெரிய விஷயந்தான். சூப்பர். ஸோ இந்தியாவில் விற்கிற ஃபோனு அதுக்கு எக்ஸ்போர்ட்டு இதெல்லாமே வந்து அதிகமாக ஆகுது அப்படின்னு போட்டிருக்காங்க. ரைட்டே. ஸோ இதெல்லாம் தான் என்னோட நியூஸ் அண்ட் வேறு சில நியூஸோட அண்ட் ஆண்டவரோட நாளைக்கு பார்ப்போம். அது வரைக்கும் விக்னேஸ்வர் சி அச்சன் பார்ப்போம்.